நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேட்டீங்க? சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவரான்னு கேட்டீங்களா? அப்படியெல்லாம் சட்டம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஜோடியாக காரில் இருந்த இருவர் ரோந்து போலீசாரிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாக கூறி இருவரையும் கைது செய்து போலீசார் புழல் சிறையில் அடைத்ததை எவரும் மறந்திருக்க முடியாது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு 7:30 மணி அளவில் ஒரு பெண்ணும் ஆணும் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதே பாணியில் விசாரணையை தொடங்கியுள்ளார் ரோந்து காவலர் ராஜ்குமார். அவர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் கணவன் மனைவியா? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒரு பெண்ணை பார்த்து எப்படி இது போல கேட்கலாம் என்று அங்கிருந்த பெண் கொதித்தெழுந்தார். முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸ் ஆர். எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தான் சொல்வதை கேட்கும்படி கூறிய காவலரோ இருட்டில் தனியாக இருந்ததால் கேட்டதாக கூறி சமாளிக்க, எங்கே இருட்டு இருக்கு என்று வெளிச்சமாக இருப்பதை தனது செல்போனில் படம் பிடித்து வெளிச்சம் போட்டு காட்டினார். இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா? பீச்ல தனியா உட்கார சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? அந்த காவலர் கேட்டது சட்டத்தின்படி தவறு என்பதை தனது நறுக்கான கேள்விகளால் சுருக்கமாக சுட்டிக்காட்டினார் அந்த பெண். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ரோந்து காவலர் ராஜ்குமார். நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவரான்னு கேப்பீங்களா? அப்படியெல்லாம் சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம். இதையடுத்து சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான திலோத்தமா சம்பந்தப்பட்ட காவலர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிறகுதான் ரோந்து காவலர் வாய் கொடுத்து வம்பிழுத்தது வழக்கறிஞர் திலோத்தமாவிடம் என்பது தெரிய வந்தது. உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு பையங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற எந்த ரீசனுமே கிடையாது, வேற எந்த நீடுமே அங்க கிடையாது. 2 பேர் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு இந்த டோன்ல கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்க. நான் அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? எனக்கும் வரும் தான். நான் அப்படி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சட்டம் தெரியும். இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவலர் ராஜ்குமாரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியானது. உடனடி நடவடிக்கைக்கு காவல் ஆணையர் அருணுக்கு நன்றி தெரிவித்தார் வழக்கறிஞர் திலோத்தமா. அந்த பெண்ணுக்கு நல்லது தானே செய்தார், அவர் மீது நடவடிக்கை ஏன் என்று காவலர் ராஜ்குமார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் காவலர் இடமாற்றத்திற்கான காரணத்தை விளக்கியுள்ள காவல் இணை ஆணையர் விஜயகுமார், பொது இடங்களில் பேசிக் கொண்டிருப்போரிடம் விசாரணை என்ற பெயரில் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது என்று எச்சரித்துள்ளார். இரவு நேரங்களில் வாகன சோதனையின் போதும் விசாரிக்கும் போதும் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்போரை வீடியோ எடுத்து ஆத்திரமூட்டும் வகையில் ட்ரிக்கர் செய்வது சில போலீசாரின் வாடிக்கை. இந்த முறை அவர்களின் ராஜதந்திரம் வழக்கறிஞர் திலோத்தமாவிடம் எடுபடவில்லை என்கிறார்கள் விவரமறிந்த வழக்கறிஞர்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.